இன்னைக்கு கதைக்க போற பார்ட் வந்து நம்மளோட இ-காமர்ஸ் வெப் அப்ளிகேஷனோட டிசைன் a responsive cart page using HTML, CSS, JavaScript and Bootstrap. இந்த பாட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட இந்த கார்ட் பேஜ் நம்ம டிசைன் பண்ணிருக்கோம் தான் இதை பார்க்க போற பார்ட் வந்து. ஸோ நான் ஃபர்ஸ்டா நம்மளோட கார்டோட பேஜை காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஐக்கனை கிளிக் பண்ணா நம்மளோட கார்ட் பேஜ் போயிடும். ஸோ இதான் நம்மளோட கார்ட் பேஜ். இப்படிதான் நான் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த கார்ட் பேஜ்ல வழக்கமா நம்ம செய்யற மாதிரி நம்மளோட யூசரை நாங்க இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதாவது யூசர் என்டர் பண்ணி வச்சிருக்கிறோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதுல ஹோம்ல ஆட் பண்ணி வச்சிருக்கிறோம். இது கிளிக் பண்ணா நம்ம ஹோம் பேஜுக்கு வந்துடும். அப்படிதான் நான் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறேன். அண்ட் இதுல கார்டு போட்டு இதுல கார்டோட ஐக்கனை நான் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுல டெக்ஸ்ட் பார் ஒன்று கொடுத்து வச்சிருக்கிறேன். அந்த டெக்ஸ்ட் பாருக்கு ஒரு சர்ச் ஒரு பட்டன் ஒன்றும் கொடுத்து வச்சிருக்கிறேன். அதாவது இதுல சர்ச் பண்ணி இதுல அது என்டர் பண்ற மாதிரி. ஸோ இது வந்து நம்மளோட இதுல யூ ஹேவ் நாட் ஐட்டம் இன் யுவர் கார்ட் எட்னு இருக்கு. அதாவது இதுல இப்ப ப்ராடக்ட் இல்ல, எம்டியா தான் இருக்கு. ப்ராடக்ட் இதுல ஆட் ஆனா இந்த பார்ட் காட்டாது, மறைஞ்சு போயிடும். ஸோ இதுல பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இது Bootstrap யூஸ் பண்ணி தான் நான் இந்த பட்டன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பட்டன் ஸ்டார்ட் ஷாப்பிங் தான் இருக்கு. அதாவது இது கிளிக் பண்ணா அந்த ஷாப்பிங்ல அந்த ப்ராடக்ட் எடுக்கிறது அந்த மாதிரி இது கிளிக் பண்ணா நம்மளோட இது ஹோம் பேஜ் வந்துடும். இதுல இந்த பட்டன் கிளிக் பண்ணா இந்த ப்ராடக்ட், இந்த ஐபோன் 15 ப்ரோ இருக்கிற ப்ராடக்ட் வந்து நம்மளோட கார்ட் பேஜுக்கு ஆட் ஆயிரும். ஸோ அப்படித்தான் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ நம்ம பார்ப்போம் நம்மளோட நான் டிசைன் பண்ண நம்மளோட கார்ட் பேஜ் எப்படி இருக்குண்டு, அதாவது கிரியேட் பண்ண கோட்கள். ஸோ இது நான் card.phpங்கிற ஃபைல்ல தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இதான் நம்மளோட card.php ஃபைல். இதுல பொடிக்குள்ள தான் நம்மளோட இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கோம் நம்மளோட connection.php. ஸோ கனெக்ஷன் இருந்தால் தான் நம்மளோட டேட்டா பேஸ் எல்லாம் வேலை செய்யும். இதுல அடுத்தது நம்மளோட யூசரை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது வந்து நம்மளோட இந்த குவரி வந்து நம்மளோட கார்ட் பார்ட்ல இருக்கிற குவரி. கார்ட் பார்ட்காண்டி நான் கிரியேட் பண்ண குவரி. இதுல டோட்டல், சப்டோட்டல் அண்ட் ஷிப்பிங் இருக்கு. இதெல்லாம் நான் ஈக்குவல் கொடுத்து 0 ஃபார்ம்ல தான் வச்சிருக்கேன் எல்லாம். இது வந்து நம்மளோட டிசைன் பார்ட். நான் உங்களுக்கு தெரியணுக்காண்டி நான் இதுல ஈஸியா அலர்ட் போட்டு வச்சிருக்கிறேன், கண்டுபிடிக்கிறது ஈஸிக்காண்டி. ஸோ இது ஹோம். நான் அப்ப சொன்ன மாதிரி இது ஹோம் கிளிக் பண்ணா ஹோம் பேஜுக்கு போயிடும். ஸோ நான் ஹாஃப் ஃபண்டு கொடுத்து இதை நான் home.php இதுல இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது வந்து கார்ட். இது வந்து கார்ட்டோட ஐக்கன், அதாவது இமேஜ் ஒன்றுனா இந்த இமேஜ். இது வந்து சர்ச், நம்மளோட சர்ச் பார்ட். இது வந்து பட்டன், இதுதான் சர்ச் பார். இது வந்து நம்மளோட எம்டி வியூ, அதாவது 40 கார்டு ப்ராடக்ட் ஆட் பண்ணாம எம்டியா இருக்கிற பார்ட். லேபிளுக்குள்ள தான் யூ ஹேவ் நாட் ஐட்டம்ஸ் இன் யுவர் கார்ட் என்று நான் போட்டு வச்சிருக்கிறேன். அண்ட் இதுல இது பட்டன் 40 காட்டின பட்டன்.
இது பட்டன் கிளிக் பண்ணா அது நான் ஆங்கர் டேக்ல தான் இந்த பட்டனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பட்டன் கிளிக் பண்ணா நம்மளோட home.phpக்கு போய் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணலாம். ஸோ இவ்வளவு தான் நம்மளோட எம்டி வியூ பார்ட். அடுத்தது நம்மளோட ப்ராடக்ட் பார்ட். இந்த பார்ட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன். ஸோ இந்த கார்ட் டிசைன் பண்றதுக்காண்டி நான் நம்மளோட style.cssல இந்த எம்டி கார்ட்ங்கிறதுக்காண்டி டிசைன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஹைட் ஒன்று கொடுத்து அது 400 பிக்சல் கொடுத்து வச்சிருக்கிறேன். இதில் பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்து வச்சிருக்கிறேன். அது நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜ் ரிசோர்ஸஸ் ஸ்கூலில் தான் இருக்குது. அதாவது ரிசோர்ஸஸ் ஃபர்ஸ்ட் இன்க்ளூட் பண்ணி அதில் எம்டி கார்ட் எஸ்விஜி இமேஜை அட்டாக் பண்ணி வச்சிருக்கிறேன். அடுத்தது பேக்ரவுண்ட் பொசிஷன். இந்த பேக்ரவுண்ட் பொசிஷன் சென்டரில் தான் இருக்குது. ஸோ இதான் அந்த இமேஜ். இது சென்டரில் தான் இருக்குது. இது லெஃப்ட்லேயும் போடலாம், ரைட்லேயும் போடலாம். ஸோ இது இப்போ சென்டரில் இருக்கு. அண்ட் பேக்ரவுண்ட் சைஸ் வச்சிருக்கிறேன். இது கண்டெய்ன்ட் இருக்கு. அண்ட் பேக்ரவுண்ட் ரிப்பீட், அதுக்கு நோ ரிப்பீட்னு வச்சிருக்கேன். ஸோ இவ்வளவு தான் நம்மளோட கார்ட் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த பேஜில் டிசைன் பார்ட் இவ்வளவு தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லித்தரேன் இந்த கார்ட் பேஜுக்கு எப்படி ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதுண்டு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.